सदा शिवकरी विश्वेश्वरी श्रीहरि सत्याकंबकरी विकावगरी काशीपुराधीश्वरी देवी कृपावलंबुवती माता தெரியலையே. ஆமா ஆமா இருக்கு பாருங்க. அண்ணா நமஸ்காரம். இது காமிங்கோ. காமிங்கோ. சரியா தெரியலையே. தெரியுதா? இல்ல शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदा शत्रुबुद्धि विनाशाय दीपज्योतिर्नमोस्तुते दीपज्योतिर्नमोस्तुते शुभं करोति कल्याणम्. கொஞ்சம் धनसंपदा शत्रुबुद्धि विनाशाय दीपज्योतिर्नमोस्तुते दीपज्योतिर्नमोस्तुते. उदयगीता. आदि गणपति ஆறுமுகவரை அம்பிகை மணவாளரே காலபைரவர் நந்திகேஸ்வரர் வீரபத்ர தட்சிணாமூர்த்தியை கிருஷ்ணகிரிவளர் வெங்கடேசரை திருமகள் அலமேலுவை தேவி சரஸ்வதி சண்முக பிரம்மா ஸ்ரீபூ கேக்குறதா? நீங்க தேவி அம்மனை பிராணதாரகமாக விளங்கிடும் பரிபூர்ண காவேரி அம்மனை ஆதிகங்கையை 66 கோடி அகில புவனத்தின் தீர்த்தத்தை மஷ்ய கூர்ம வராக நரசிங்கம் வாமனவதார மூர்த்தியை வீர பரசுராம பலபத்ர ஸ்ரீ ராமகிருஷ்ண பௌத்தரை ஸ்ரீகரி திருமார்பில் விளங்கிடும் ஸ்ரீ துளசி மகாதேவியை ஜனகன் திருமகள் பிராணநாதரை ஸ்ரீ வரதலட்சும சத்ருக்னரை ஆதிசக்தியை லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி காயத்ரி அம்மனை அகலி திரௌபதி சீதை தாரகை மண்டோதரி 5 பேர்களை தேவகி குந்தி சுபத்ரை ருக்மணி சப்த ரிஷிகளின் தேவியை தசரத தேவி கௌசலை உடன் பிறந்த உத்தமி மாதலை ஐராணியுடன் சூரகணிகைகளை ஐராவதம் உச்சை சிரவம் அருமையாகிய காமதேனுவை அடர்ந்த கற்பக சோலை அஷ்டதிக்குபாலர் அவர்கள் தேவியை அஷ்டவசு அஷ்டகஜங்களை சித்த கிண்ணரர் சிம்புருடரை சிறந்த வித்யாதரர்களை வசிஷ்டர் வாம தேவர் காசியவர் அகஸ்தியர் அக்ரி ஆந்திரிசை புலஸ்தியர் திரதி புலகர் முதலான தவசீலாகிய மகான்களை வேதவியாசரை மார்க்கண்டேயரை வீணாகான நாரதரை சுதர் சவுனகர் துர்வாச முனி ஜடத் பரத ஜரத்காருவை மதகமாமுனி ரிஷ்ய சிங்கரை மகரிஷீசர பந்தரை குருகுமாமுனி கௌதம ரிஷி பேர்பற்ற விஸ்வாமித்ரரை தனகாதிகளை ஜனகனா
சாகரை சுகருடன் சதானந்தரை வைசம்பாயன சுமதிரை வைரவர் ஜாபாலியை கபில ரிஷியுடன் தத்தாத்திரேயரை கர்க்கிவாரத்வாஜரை அயக்ரீவரை பிரகஸ்பதி குரு ஆதிசங்கராச்சாரியரை பத்மபாதரை அஷ்டகோணரை புகழ்பெற்ற ராமானுஜரை ஸ்ரீகலாசாரி ஸ்ரீ கோவிந்தரை சிறந்த மாத்வாச்சாரியரை அகில புவனத்தை காத்து ரட்சிக்கும் அஷ்டலட்சுமி நாதரை ஹனுமார் பெரிய திருவடியுடன் ஆழ்வார்கள் பன்னிருவரை பரம பக்தனாம் ருக்குமாக தந்துருவன் பக்தனாம் பிரகலாதனை பக்தி செய்திட்ட குச்சேலர் அம்பரிஷி பீஷ்மர் விதுரர் பாஞ்சாலியை ஆதிமூலத்தை கூவி அழைத்திட்ட அறிவு மிகுந்த கஜேந்திரனை ஹரணை துதி செய்த பிராண ஹரணை துதி செய்த பான ராவண பிரிங்கி சண்டிகேச பக்தரை அப்பர் சுந்தர ஞான சம்பந்தர் 63 தங்களை ஜெயதேவருடன் துளசிதாசரை ஹரிச்சிறந்த பக்திமான்களை பக்தர் புறாங்களை பகவான் மூவரை பாரில் உள்ள புண்ணிய நதிகளை ஏற்றி தொழுகின்ற ஹிருதய சுத்தியுடன் போற்றினேன் பெரியோர்களை உதய காலத்தில் உள்ளம் தெளிந்தினான் ஹிருதயத்தில் பரதேவியின் பாத கமலத்தை தியானம் பண்ணியே பவகடல் கடந்தேறி யானி தேழுந்தே யானி தேழுந்தே ராம 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 கல்யாண ராம கருணா ராம ஆகுஷ்ட ராம கருணாநிதி ராம ஸ்ரீ ராம ராம ராஜா ராமா கனகரத சக்கரம் பாசுராரம் சக்கரம் கிரிவர குரு சக்கரம் கேசவ சுவாமி சக்கரம் அசுர நிதன சக்கரம் காலதண்டாக்னி சக்கரம் பவத்து பவத்து சக்கரம் பாந்தவோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பாலச்சந்தர், இன்னைக்கு நீங்க திருப்புகள் முடித்தப்புறம் திருப்பாவை முடித்தப்புறம் அதனுடைய அர்த்தம் படிங்க. தமிழ்ல அதனுடைய விளக்கம் இன்டர்நெட்ல கிடைக்குங்க. கொஞ்சம் தேடி இருக்கணும். ஓ, வரலையா நீங்க? இருக்கியா? அடுத்து திருப்பாவை. அஸ்வினி, நீங்க பாடுவீங்களா? ராஜகோபாலன் திருப்பாவை. நான் பாடிட்டா மாமா? பாடிடும். விஜயலட்சுமி. அம்பரமே தண்ணீரே சோரே ஆரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தீராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்கா நெழுந்தீராய் செம்போர்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய்.
ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பேப்பர்லயே அதுக்கு கீழே விளக்கம் கொடுத்திருக்கா, அதை படிக்கிறா. படிச்சிரும். ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவையும் எல்லோருக்கும் வாரி வழங்கும் எங்கள் தலைவரான நந்தகோபுரே, உறக்கம் விட்டு எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடையுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான கொழுந்து போன்ற யசோதையே, குலவிளக்கே, நீ எழ வேண்டும். ஆகாயத்தை கிழித்து திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான கண்ணனே, நீ உறங்காது எழுந்திருக்க வேண்டும். தங்க கழலணிந்த செல்வா பலதேவா, உன் தம்பியும் நீயும் உறக்கத்திலிருந்து எழ வேண்டும். அதுதான் சுகந்தி திருவெம்பாவை பாடுறியா? இன்றைய சரி. ஆரம்பி. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பால்தாக பொங்குண் கருங்குழலி நந்தமை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல போர் பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூம்புனல் பாய் தாடேலோரெம் பாவாய். திருச்சிற்றம்பலம். அவர் வந்திருக்காரா திருப்புகழ் குமார்? திருச்சென்ற தெரியலையே எனக்கு. எனக்கு பேர் வரலங்க. நமஸ்காரம். வந்திருக்கேன் சார். எனக்கு பேரு நீங்க எதுல இருக்கீங்கன்னு தெரியல. பரவாயில்ல. இல்ல ஆக்சுவலி நீங்க அந்த கோட் நம்பர் கொடுத்ததுனால இந்த நம்பர் தான், அதனால இதுல வந்திருக்காது. வீடியோ ஆன் பண்ணிடுங்க, நீங்க ஆரம்பிங்க. பண்ணிருக்கு. ஆறுமுகம் என்று பூதி ஆறுமுகம் என்று பூதி அணிமாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று ஏறுமையில் வாதன குக சரவணாயனது ஈஷ என் மனோனது என்றும் ஓதும் ஏழைகள் வியாகுலம் இதே நவீனாவில் புனையேவர் புகழ்வார் மறையும் சொல்லாதோ ஏறுமையில் வாகன குக சரவணாயனது ஈஷ என் மனோனது என்றும் ஓதும் ஏழைகள் வியாகுலம் இதே நவீனாவில் புனையேவர் புகழ்வார் மறையும் சொல்லாதோ நீரு படு மழை போற மேனியவ வேளாணி நீலமையில் வாக உமை தந்த வேளே நீரு படு மழை போற மேனியவ வேளாணி நீலமையில் வாக
உமை தந்த வேளே நீசர்கள் தம்மோடினது தீவினையெல்லாம் மடிய நீடுதனில் வீடு மடங்கள் வேல சீறி வரும் மரவுணன் ஆவியுணுக்க தேவர் துணைவ சேகரி அண்ட கூடும் சேரும் அழகார் பழனி வாழ் குமரனே பிரம்மதேவர் வரதா முருக தம்பிரனே சேரும் அழகார் பழனி வாழ் குமரனே பிரம்மதேவர் வரதா முருக தம்பிரனே ஏழைகள் வியாக்குலம் இதேன வினாவில் உனையேவர் புகழ்வார் மறையும் சொல்லாதோ பழனிவாழ் குமரனே வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் அரகரோகரா. இவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நான் 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெரம்பூர்ல கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது போயிருக்கேன். தொடர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து அது வருஷமாவே வாழ்க்கையில அது ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி. இவர் மூலமா எனக்கு அவர் தில்லி ராகவன் அறிமுகம். அவர் நேரடி இல்லை, இன்டர்நெட்ல அவருடைய ஒரு 480 திருப்புகள் ரெக்கார்ட் பண்ணதை நான் என்னுடைய லேப்டாப்ல இது பண்ணிக்கிட்டேன். ரெகுலரா கேட்குற அது ஒரு பாக்கியம். இந்த குமார் இங்க சென்னையில ஒரு மாநாடு மாதிரி 1000 பேர் இப்ப நடக்கிறதா குமார்? அது நடந்துட்டு இருக்கு. என்னைக்கு டிஃபரெண்ட் ஃபிக்ஸட் டேஸ்ல எல்லாம் வச்சிருப்பா. அந்த மாதிரி அதுக்கு பர்டிகுலரா அந்த இயர்ல செலக்ட் பண்ணுவா இந்த டைம். அப்படி திருப்புகழ் மாநாடு மாதிரி நிறைய பேர் கலந்துட்டு திருப்புகழ் பார்க்குற ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சென்னை. திருப்புகழ் அன்பர்கள் அப்படிங்கிற பேர். திருப்புகழ் அன்பர்கள். ஓ சரி. அஷ்டபதி பாடிக. அன்மியூட். ध्यान श्लोकम यद्गोपि वदनेन्दु मण्डनमभूत् कस्तूरिका पत्रकम् यल्लक्ष्मी कुचशो शातकुम्भकलशे व्यागोचमिन्दीवरम् यन्निर्वाणविधान साधनविधौ सिद्धाञ्जनं योगिनां तन्न श्यामल विरस्तु हृदये कृष्णाभिधानं महः राधा मनोरमा रमावर रासलीला गानामृतैकभणितं कविराजराजं श्रीमाधवार्चन विधौ अनुराग सत्म पद्मावती प्रियतमं प्रणतोऽस्मि नित्यम् श्रीगोपालविलासिनी वलयसद्रत्नाब्धिमुग्धाकृती श्रीराधापति पादपद्म भजनानन्दाब्धिमग्नो निशम् लोके सत्क विराजराज इति यः ख्यातो दयाम्भो निधिः तं वन्दे
जय देव सद्गुरुमहं पद्मावती वल्लभम् प्रलय पयो दीजले अष्टपति 1 प्रलय पयो दीजले गोपाल कृष्णा धृतवानसि वेदम् कृष्णा विहितरहि विहितवहित्र चरित्रमखेदम् केशवादृत मीन शरीर जय जगदीश हरे हरे मुकुंदा क्षितिरति विपुल तारे गोपाल कृष्ण तव तिष्ठति पृष्ठे कृष्ण धरणि धरण किरण चक्रगरिष्ठे केशवादृत कच्छपरूप जय जगदीश हरे हरे मुकुंद वसति दशन शिखरे गोपाल कृष्ण धरणी तव लग्न कृष्ण शशिनि कलंक लेवनि मग्ना केशवादृत सूकर रूप जय जगदीश हरे हरे मुकुंदा तव कर कमलवरे गोपाल कृष्ण नखम भूत शृंगम् कृष्ण दलित हिरण्यकशिपु तनुभृङ्गम् केशवादृत नरहरि रूप जय जगदीश हरे हरे मुकुंद चलयसि विक्रमणे गोपाल कृष्ण बलिमद्भुत वामन कृष्ण पदनखनि रजनी तज्जन पावन केशवादृत वामन रूप जय जगदीश हरे हरे मुकुंद क्षत्रिय रुधि रमये गोपाल कृष्ण जगदपगत पापम् कृष्ण स्नपयसि पयसि शमित भव तापम् केशवादृत भृगुपति रूप जय जगदीश हरे हरे मुकुंद वितरसि दीक्षुरणे गोपाल कृष्ण दिक्पति कमनीयम् कृष्ण दशमुखमौलिबलिं रमणीयम् केशवादृत रघुपति रूप जय जगदीश हरे गोपाल कृष्ण वहसि वपुषि विशदे गोपाल कृष्ण वसनं जलदाभम् कृष्ण हलहति भीति मिलित यमो नाभम् केशवादृत हलधर रूप जय जगदीश हरे हरे मुकुंद निंदसि यज्ञ विधे अह विंदसि यज्ञ विधे गोपाल कृष्ण कह श्रुति
जातं कृष्णा सदय हृदयदर्शितपशुघातं केशवाधृत बुद्ध शरीर जय जगदीश हरे हरे मुकुंद म्लेच्छ निवहनि धने गोपाल कृष्ण कलयसि करवालम् कृष्णा धूमकेतुमिव किमपि करालम् केशवाधृत कल्कि शरीर जय जगदीश हरे हरे मुकुंद श्री जय देव कवे गोपाल कृष्ण हृदमोदितमोदारम् कृष्णा शृणु सुखदं शुभदं भवसारम् यो श्री जय देव कवे गोपाल कृष्ण हृदमोदु मुदितमोदारम् कृष्णा शृणु सुखदं शुभदं भवसारम् केशवाधृत दशविधरूप जय जगदीश हरे हरे मुकुंद जय जगदीश हरे हरे मुकुंद गोपिका जीवन स्मरणं गोविंद 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 சரி பஜனை வைதேகி பேர் என்ன? சாரதாம்மா ஆரம்பிக்கும். வீடியோ கீர்த்தனா நீ பாடு. நமஸ்காரம். இது ஒரே ஒரு நிமிஷம் கீர்த்தனா, உனக்கா மட்டும் இல்ல எல்லாருக்கும் சொல்றேன். இது ரேடியோவா இருந்ததுன்னு வச்சுக்கோ, டிவி சேனலா, கரெக்டா 5:40 5:40க்கு ஆரம்பிக்கணும். சரியா? ஒண்ணு தப்பு இல்ல, ஒரு இதுதான், பெரிய விஷயம் சாதாரண ஒண்ணுதான். ஆனா கூட சொல்லு, ஆரம்பி. सुंदर मूर्ति मुख्य प्राण वंदनमा मन के सुंदर मूर्ति मुख्य प्राण वंदनमा मन के प्राण मन के श्री राम नाम ध्वनि के मुख्य प्राण बंद मन के श्री राम नाम ध्वनि के सुंदर मूर्ति मुख्य प्राण वंदनम मन के कनकालंदुगेचे गेलु गेलु येनु ताच कुजन को यंतो कुनि कुनि ताडुद कनकालंदुगेचे गेलु गेलु येनु ताच कुजन को यंतो कुनि कुनि ताडुद प्राणबंध मन के श्री राम नाम ध्वनि के मुख्य प्राणबंध मन के श्री राम नाम ध्वनि के सुंदर मूर्ति मुख्य प्राण वंदनम मन के तुम्बुरु नारद विनय परिसुत राम नाम पाडुत तुम्बुरु नारद विनय परिसुत राम नाम पाडुत
ராமநாம பாடுத ராமநாம பாடுத ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் 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 தும்புரு நாரத வீணய பரிசுத வீணய பரிசுத ರಾಮನಾಮ ಪಾಡುವುದ ಪ್ರಾಣಬಂಧ ಮನಕ್ಕೆ ಶ್ರೀರಾಮನಾಮ ಧ್ವನಿಗೆ ಮುಖ್ಯ ಪ್ರಾಣಬಂಧ ಮನಕ್ಕೆ ಶ್ರೀರಾಮನಾಮ ಧ್ವನಿಗೆ ಸುಂದರ ಮೂರ್ತಿ ಮುಖ್ಯ ಪ್ರಾಣಬಂಧ ಮನಕ್ಕೆ ಹೃದಯ ವಿಠಲನ ನೆನೆದು ಪಾಡುದಲ್ಲಿ ಆಲಿಂಗನ ಮಾಡುದಲ್ಲಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ನೆನೆದು ಪಾಡುದಲ್ಲಿ ಆಲಿಂಗನ ಮಾಡುದಲ್ಲಿ ಪ್ರಾಣಬಂಧ ಮನಕ್ಕೆ ಶ್ರೀರಾಮನಾಮ ಧ್ವನಿಗೆ ಮುಖ್ಯ ಪ್ರಾಣಬಂಧ ಮನಕ್ಕೆ ಶ್ರೀರಾಮನಾಮ ಧ್ವನಿಗೆ ಸುಂದರ ಮೂರುತಿ ಮುಖ್ಯ ಪ್ರಾಣ ಬಂಧನಮ ಮನಗೆ ಬಂಧನಮ ಮನಗೆ ಬಂಧನಮ ಮನಗೆ கீர்த்தனா ಜಯ ಶ್ರೀರಾಮ್. ரொம்ப அழகு, சிறப்பு. இன்னொரு புரந்தரதாஸ் தானே இது? யாரு? இன்னொன்னு ரெடி பண்ணு வச்சு. புரந்தரதாசர் இன்னொரு பாட்டு ரெடி பண்ணு. ரெடியாரு? அரவிந்தன் இவர் ரெகுலரா கோவில்கள்ல பஜனைகள் செய்வார் அப்படின்னு சாந்தி சொல்லியிருக்கிறார். அரவிந்தன் இருக்கிறா? அரவிந்தன் நமஸ்காரம், நான் இருக்கேன். வாங்கண்ணா. ஆமா, எனக்கு இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் எனக்கு போடல. நீங்க குரூப்ல போட்டிருக்கேனே, நீங்க பஜனையில இல்ல, எனக்கு நீங்க குரூப்ல என்ன ஆட் பண்ணல. நீங்க எனக்கு வருது இல்ல. பண்ணிருக்கிறேன் ஆனா வரலையே எனக்கு. ரெடியா இல்லையா பஜனை எதுவும்? பஜனை ரெடியா இருக்கு மாமா. சரி, பஜனை ரெடியா இருக்கு. ஒரு பாட்டு பாடலாமா? பாடுங்க. குரூப் எல்லாரும் பாருங்க, குரூப்ல தான் போவேன். இது அப்புறம் தனியா எல்லாரும் போடுறேன். நேற்று டைம் கிடைக்கல. இல்ல, எனக்கு வரல. குரூப்ல என்ன ஆட் பண்ணுன்னு சாந்தியை சொல்லியிருந்தாங்க. ஆமா, ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஒரு செக் பண்ணிக்கோங்க மாமா. அதுல ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. என்ன குரூப்ல வருது இல்லை, அதனாலதான் கேட்டேன். பாடலாமா மாமா? பாடுறேன். கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, மூஷிக வாகன சரணம் கணேசா, மோதகஸ்தா சரணம் கணேசா, சாமர கர்ணா சரணம் கணேசா, விளம்பித சூத்ரா சரணம் கணேசா, கஜமுக கணபதி சரணம் கணேசா, கதியன கல்வாய் சரணம் கணேசா, மூத்தவன் நீயே சரணம் கணேசா, முதல்வனும் நீயே சரணம் கணேசா, வாமன ரூபா சரணம் கணேசா, வேழமுகத்தோய் சரணம் கணேசா, விக்ன விநாயக சரணம் கணேசா, ஆத நமஸ்தே சரணம் கணேசா, ஆறுமுக சோதர சரணம் கணேசா, ஆபத்தில் காப்பாய் சரணம் கணேசா, ஹரஹர சிவசுத சரணம் கணேசா, அடியவர் கருள்வாய் சரணம் கணேசா,
சங்கரன் புதல்வா சரணம் கணேசா, சடுதியில் வருவாய் சரணம் கணேசா, மோதக பிரியனே சரணம் கணேசா, மோகத்தை ஒழிப்பாய் சரணம் கணேசா, முழு முதற் கடவுளே சரணம் கணேசா, முன்வினை தீர்ப்பாய் சரணம் கணேசா, கணங்களின் தலைவா சரணம் கணேசா, கஜமுகநாதா சரணம் கணேசா, மாயோன் மருகா சரணம் கணேசா, மாயையை நீக்குவாய் சரணம் கணேசா, ஹரிமுக கணபதி சரணம் கணேசா, கவலைகள் தீர்ப்பாய் சரணம் கணேசா, தும்பிக்கை உடையோன் சரணம் கணேசா, நம்பிக்கை தருவாய் சரணம் கணேசா, நாதஸ்வரூபா சரணம் கணேசா, நானிலம் காப்பாய் சரணம் கணேசா, கயமுக கணபதி சரணம் கணேசா, கனிவுடன் காப்பாய் சரணம் கணேசா, ஐங்கரத்தோனே சரணம் கணேசா, ஐயம் தீர்ப்பாய் சரணம் கணேசா, குணமென்னும் குன்றே சரணம் கணேசா, குறைவில்லா வாழ்வே சரணம் கணேசா, ரத்ன விநாயக சரணம் கணேசா, நற்குணம் தருவாய் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. ஸ்ரீ ரத்ன விநாயக சுவாமிக்கு ஜெய். ஒரு சின்ன ஒரு நமஸ்காரம். இது என்னன்னா, அது தமிழ்லயே இருக்கிற குறை, அது உச்சரிப்பு குறை. நமக்கு எழுத்து எல்லா எழுத்தும் இல்லை. சரணம் அப்படின்னா காலு, சரணம் ஓகே. அப்படின்னா சரணடைவது. அது ரெண்டும் சரணடைவது. வெவ்வேறு உச்சரிப்பு. கணேசனுடைய கால்களில் பாதங்களில் சரணடைகிறேன். சோ கணேச சரணம் சரணம் கணேசா, அந்த அது வரணும். அது நீங்க Okay. கடைசியில நான் மனசுல நினைச்சேன், கடைசியில உங்களுக்கு கரெக்ஷன் ஆயிடுத்து தானே. அதே போல உமா பாடும்போது கூட ஜெய ஜகதி ஷஹரே அப்படி ஷஹரே தனியா போச்சு. அந்த மூச்சை வந்து கரெக்டா அந்த வார்த்தைகள்ல அடக்கணும். ஜெய ஜகதீஷ ஹரே, ஹரே தனி, ஜெகதீஷ தனி. இது வந்து முறையா கத்துண்டா இது வரும். ஆனா இப்ப நம்ம எல்லாம் அப்படியே நாமே கத்துக்கிறவங்க, அதுதான். அதனால பரவாயில்ல. ஸோ சாரதா, நீங்க ரெடியா இருக்கீங்களாம்மா? பஜனை இல்லையா? சாரதா இருக்காங்களே, இருக்கேன் சார். பாடுங்கம்மா. அடுத்தது பஜனை. நீங்க ரெடியா உடனே வந்துருங்க. அன்மியூட் பண்ணி. வீடியோ 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 மனமோகன ஹே மதுசூதன, ஹே மாதவ ஹே துரந்தன, மனமோகன ஹே மதுசூதன, ஜனார்தன ಹರದ ಜೀವನ, ಜನಾರ್ದನ ರಾಧಾ ಜೀವನ, ಗೋವಿಂದನ ಗೋಪೀನಂದನ, ಗೋವಿಂದನ ಗೋಪೀನಂದನ, ಹೇ ಮಾಧವ ಹೇ ದುನಂದನ, ಮನಮೋಹನ ಹೇ ಮಧುಸೂದನ, ಹೇ ಮಾಧವ ಹೇ ದುನಂದನ, ಮನಮೋಹನ ಹೇ ಮಧುಸೂದನ, ಜನಾರ್ದನ ರಾಧಾ ಜೀವನ, ಜನಾರ್ದನ ರಾಧಾ ಜೀವನ, ಗೋವಿಂದನ ಗೋಪೀನಂದನ, ಗೋವಿಂದನ ಗೋಪೀನಂದನ,
हे माधव हे यदुनन्दन मनमोहन हे मधुसूदन हे माधव हे यदुनन्दन मनमोहन हे मधुसूदन जनार्दन राधा जीवन जनार्दन राधा जीवन गोविन्दन गोपीनन्दन गोविन्दन गोपीनन्दन हे माधव हे नन्दन मनमोहन हे मधुसूदन வா வா. கார்த்திகேயன், மியூட் மியூட் அன்மியூட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ அலைப்பாயுதே கண்ணா மனுமிகு அலைப்பாயுதே உன்னானந்த மோகன வேணுகான மதில் அலைப்பாயுதே கண்ணா மனுமிகு அலைப்பாயுதே இலை பெயராதே சிலை போலவே நின்ற இலை பெயராது சிலை போலவே நின்ற நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர என் மனம் அலைப்பாயுதே கண்ணா மனமிகு அலைப்பாயுதே உன்னானந்த மோகன வேணுகான மதில் அலைப்பாயுதே கண்ணா மனமிகு அலைப்பாயுதே கனிந்த உன்பே தெளிந்த நிலவு போல் இக்கை நோக்கி என் உருவம் நெறியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே இக்கை நோக்கி என் உருவம் நெறியுதே கனிந்த உன் வேணுகானம் கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகிறதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகிறதே கரித்த மனத்தில் உருக்கி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா கரித்த மனத்தில் உருக்கி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா ஒரு தனித்த வனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா தனித்த மனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா கலை கடல் அலையின் கதிரவன் ஒளி என இணையிருகள் என கழிக்கவா கழுதி மனமுருகி நான் அழைக்கவோ இதர மாதருடன் நீ கழிக்கவோ கதறி மனமுருகி நான் அழைக்கவோ இதர மாதருடன் நீ கழிக்கவோ இது தகுமோ இது முறையோ இது தருமம் தானோ குழல் ஊதிடும் பொழுதில் ஆடிடும் குழல்கள் போலவே மனது வேதனை மிகவோடு அலைப்பாயுதே கண்ணா மனம் வெகு அலைப்பாயுதே உன்னாத மோகன வேணுகான மதில் அலைப்பாயுதே கண்ணா மனம் வெகு அலைப்பாயுதே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சாய் பாடுறீங்களா? அன்னபூர்ணி இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கேன். நீ அன்மியூட்
சரி, கீதைக்கு போவோம். சாருல் நாயகி, சாரு நாயகி. ஆரம்பிங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நம்ம நவவித பக்தியில இப்போ இன்னைக்கு பார்க்க போறது சாக்கியம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். இன்னைக்கு நம்ம 8வதா பார்க்க போறது சாக்கியம் பத்தி. சாக்கியம்னா தோழனாக இருந்து பக்தி செய்வது. சகி அப்படி சொல்றோம் இல்லையா, சகி சகா அப்படின்னு. அதுல அர்ஜுனனும் கிருஷ்ணனுக்கும் எப்பேற்பட்ட நண்பனா இருக்கிறதும், ஒரு விதத்துல உறவு, மாமா அத்தை பிள்ளை 2 பேரும், ஒரு விதத்துல ரொம்பவும் ஜாஸ்தி உயிருக்கு உயிரான தோழர்கள் மாதிரி பழகினாவா. கிருஷ்ணரும் அவ்வளவே அன்பு செலுத்தினார்னா அர்ஜுனனும் அதுக்கு பன்மடங்கு அன்பு செலுத்தினார் கிருஷ்ணர் மேல. பக்தி கலந்த தோழமை பாவம். ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, அர்ஜுனன் எப்பவும் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு துவாரகைக்கு போயிடுவேறான். அடிக்கடி போகிற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி, அதாவது குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சு இவளுக்கு ராஜ்யம்லாம் கிடைச்சா விட்டு அந்த மாதிரி அவரை பார்க்க போயிருக்கச்சு 2 பேரும் அந்த இடத்துல ஒரு தோட்டம் மாதிரி ஒரு இடத்துல 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கா. அப்போ கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனாவா கொஞ்ச நாள் இளப்பார உட்காந்துக்கலாம் இங்க அப்படின்னு. அர்ஜுனனும் சொல்றாரு, ஆமா கண்ணா, நானும் இதையேதான் சொல்ல நினைச்சேன், நம்ம உட்காந்துக்கலாம். ஒரு எவ்வளவு அழகான சோலை உன்னுடையது, இவ்வளவு அழகான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. அர்ஜுனனுக்கு தூக்கம் வந்துடுறது. அர்ஜுனன் சொல்ற, கிருஷ்ணா எனக்கு தூக்கம் வருதே அப்படின்னு. இப்படியே என் மடியில படுத்து நீ பாட்டுக்கு தூங்கு அப்படின்னு சொல்லிடுறேன். உடனே அர்ஜுனனும் கண்ணனுடைய மடியில தலை வைத்து படுத்துட்டு நன்னா நிம்மதியா கண்ணை மூடிட்டு தூங்க ஆரம்பிச்சுடுறாரு. இவர் மெதுவா அர்ஜுனன் தலைய வருடி கொடுத்துருக்கார் கையால. நாரதரை பாக்குறார். அவருக்கு என்ன இது, இவன் ஒரு க்ஷத்திரியன், எப்பயோ ஒரு வாட்டி கண்ணன் தோழன் அப்படின்ட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் பொழுதுக்கும் நாராயணா நாராயணான்னு பேச்சுக்கு பேச்சு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஒரு நாள் கூட இப்படி மடியில படுக்க வச்சுக்கல. சரி, என்ன படுக்க வச்சுக்க வேண்டாம், அவராவது என் மடியில படுத்துட்டு இருக்கிறா. அதுவும் இல்லை, இங்க என்னன்னா எப்பவும் கண்ணன் அர்ஜுனனுக்கு இப்படி இருக்கேரே, இது என்ன லீலை இவரது அப்படின்னு சொல்லிட்டு எதிரியே போய் நின்று அவருக்கு மனசுல கேட்டுட வேண்டிதான் இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணன். இது என்ன உங்களுக்கு பாரபட்சம், நான் எப்பவும் உங்களை நாராயணா நாராயணன் அடிக்கடி பேச்சு வார்த்தை ஆரம்பிக்கிறச்சேவே நாராயணன் ஒரு வார்த்தை சொல்லாத நான் ஆரம்பிக்கிறது இல்லை. இவர் இப்படி அங்க அர்ஜுனன் யுத்தம் பண்றான், நன்னார் மேலும் மேலும் திருமணம் பண்ணிக்கிறான், ராஜபோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். இப்பேற்பட்டவனுக்கு இவ்வளவு அன்பு கொடுக்கிறேரா இவர், இது ரொம்பவே பாரபட்சமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் நின்று நாராயணா நாராயணன்னு சொல்லிட்டு, நாராயணா இது என்ன லீலை, உங்களுக்கே இது கொஞ்சம் ரொம்பவும் இதுவா தெரியல. அவனும் ராஜபோக சுகத்துல ஆழ்ந்து இருக்கான், நிறைய இன்னும் மேலும் மேலும் திருமணம் செஞ்சுட்டு இருக்கான். நல்லா வாழ் சண்டை, இந்த சண்டை, வில் சண்டைன்னு காண்டிவத்தை எடுத்துன்னு இப்பவும் வேட்டைக்கும் போறான், அங்கேயும் போறான் இங்கேயும் போறான். ஆனா தலைய வருடி கொடுக்குறீங்க நீங்க அவருக்கு. நான் எப்பவும் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னை பத்தி நீங்க ஒரு வாட்டி கூட என் தலையை நீங்க வரவிட வேண்டாம், நீங்க என் மடியிலாவது படுத்துக்கலாம், அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்ற, நாரதா இப்ப என்ன உனக்கு சொல்லணுங்கிற, அவன் எப்பயோ ஒரு வாட்டி நினைக்கிறான் உங்களை தோழன்னு இங்க துவாரகையில வந்துடுறான். அப்போ அதுக்கு இவ்வளவு நீங்க பண்றேளே அப்படின்னா, இங்க வா நாரதா அப்படின்னு கிட்டக்கு கூப்பிடுறாரு. இந்தா அவன் படுத்துட்டு அவன் என்ன பேசுறான்றத கேளு அப்படின்னாரு. தூக்கத்துல அவர் எங்க பேசுறாரு, கண்ணு மூடிட்டு தான் படுத்துட்டு இருக்கான், நன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறவர் அப்படின்னா. இல்ல நீ கேளு, காது கொடுத்து கேளு அப்படின்னாரு. உடனே நாரதர் என்ன பண்ற, நன்னா குனிஞ்சி அர்ஜுனனுடைய மூச்சு காத்து வருது இல்லையா, வாய்க்கிட்ட இப்படி கொண்டு போய் தன் காதை வச்சு கேட்கிறேன். அதுல என்ன அந்த மூச்சு காத்து ஒண்ணு வெளியில வரச்சே நாராயணா தாமோதரா ஸ்ரீஹரி கேசவா மாதவா அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படின்னு அவருடைய நாமாவளி வந்துட்டு இருக்கான் ஒரு மூச்சிலையும். உடனே நாரதருக்கு அப்பதான் புரியுது, ஓ கிருஷ்ணா நான் புரிஞ்சுட்டேன், அவன் செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம்,
எல்லா உலகத்து வாழ்ந்துட்டு இருக்கலாம், ராஜபோக அனுபவம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவனுடைய ஒவ்வொரு மூச்சு காட்டும் உன்னுடைய திருநாமத்தை சொல்லிட்டு இருக்குங்கிறத இப்ப நான் புரிஞ்சுட்டேன், என்ன க்ஷமிக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இன்னும் நீ அவனுடைய பக்தி இன்னும் புரிஞ்சுப்ப நாரதா, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் பார் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னா கொஞ்ச நாள் ஆறுது, அர்ஜுனன் ஏந்துடுறான். கண்ணா நன்னா இழப்பாரிட்டேன், நீ ஒன்னா இப்ப என் மடியில படுத்துன்னு தூங்குறியா அப்படின்னா, கண்ணனும் படுத்துட்டு அவர் மடியில கொஞ்சம் சயனிச்சுக்கிறேன். 2 பேரும் அலுப்பு தீர்ந்து வா நம்ம போகலாம் அப்படின்னு ரதத்துல ஏறி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துல இருந்து வெளியில வந்து ரதத்துல கிளம்பி உள்ள அப்படியே துவாரகையை சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். கிளம்பி போனா என்ன, கொஞ்ச நாளில உடனே கிருஷ்ணர் சொல்ற, அர்ஜுனா அதோ பார் மேல ஒரு வெள்ளைக்காக்காய் பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். அர்ஜுனன் வந்து நம்மளாம் இப்ப யாரானா உடனே சொன்னாக்கா அந்த இடத்த நோக்கி பார்ப்போம் இல்லையா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுனன் பார்க்கவே இல்லை. ஆமாம் கண்ணா, வெள்ளைக்காக்கா பறக்கிறது அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், ஓ அது காக்கா இல்ல அர்ஜுனா, கிளி போல தெரியறது எனக்கு அப்படின்னு. அப்படியா கண்ணா, அது கிளியாத்தான் இருக்கும் அப்போ அப்படின்ட்டு பார்க்கவே இல்லை. இவர் ஒண்ணா ஒரு பட்சியா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன், இல்ல அது இது அது இது அப்படின்ட்டு. அர்ஜுனன் எல்லாத்துக்கும் ஆமாம் கண்ணா அதுதான் அப்படின்னு சொல்றேன். அப்ப கண்ணன் கேக்குற, உனக்கு என்ன உன் சுய புத்தியே கிடையாதா? நீயா பார்த்து அது என்னதுன்னு சொல்ல மாட்டியா? நான் என்ன சொல்றேனோ அதை சொல்றியே, உன் புத்தியை யூஸ் பண்ண மாட்டியா நீ? உனக்கு சுய புத்திங்கிறதே இல்ல அர்ஜுனா அப்படின்னா. உடனே அப்ப அர்ஜுனன் சொல்றேன், எனக்கு சுய புத்தியும் கொடுத்தது நீர் தானே சுவாமி. ஆனா இப்ப நான் வந்து ஆமா அது வெள்ளைக்காக்கா இல்ல கிளின்னு சொன்னா உங்களுடைய வித்தை எனக்கு தெரியாதா? நீங்க உடனே அதை வெள்ளைக்காக்காவை மாத்திட்டு எங்க அது கிளி பார், அது பச்சை கிளி இல்ல வெள்ளைக்காக்கான்னு கூட நீங்க சொல்ல முடியும். நீங்க என்ன சங்கல்பிச்சுக்கிறீங்களோ அது அதுவாவே அது மாறிடும். அதனால இந்த வம்பு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுன்னு சொல்லிட்டாக்கா அப்புறம் என்ன, நீங்க எப்படி ஒன்னாலும் சங்கல்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை கிளியா பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க, காக்காவா பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க, அது அண்டங்காக்காவா பார்க்கணுமோ வெள்ளை காக்காவா பார்க்கணுமோ, நீர் எப்படி சங்கல்பிக்கிறீரோ அது அப்படியே அது மாறிட்டு போறது. இதுல நான் என்ன சொல்றதுக்கு, நீரோ பரமாத்மா நானோ ஜீவாத்மா, இதுல உங்க பேச்சுக்கு எதிரா நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை சுவாமி, நீர் என்ன சொல்றாரோ அது அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்போ உடனே கிருஷ்ணர் என்ன பண்ற, நாரதர் மறைஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டே வரே. அப்போ அவருடைய கிருஷ்ணர் அப்படின்னு பாக்குறாரா நாரதர் உடனே கையை கூப்பின்னு, உங்களுடைய தோழமை பக்தனும் பகவானும் பக்தனும் எப்படி இருக்காங்கிறத நான் பார்த்துட்டேன், என்ன க்ஷமிச்சுக்கோங்க. உங்க 2 பேருடைய பேருக்கு உதாரணம் நீங்க 2 பேரே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாரதர் கிளம்பி போறதாக ஒரு நம்ம பெரியவாள்லாம் கதை சொல்லியிருக்கா. இது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மியூட் ஆச்சு. கீதையில ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதம் அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணன் அர்ஜுனன் சேர்த்து வார்த்தைகள் வரும் அந்த ஒவ்வொரு அத்தியாயத்துடைய கடைசி. அதே போல இன்னொரு இடத்துல தத் க்ஷாமே துவாம் அஹமப்ரமேயம் சகேதி மத்வா பிரசமம் எதுக்தம் விஹார சையாசனம் போஜனேஷு அப்படின்னு ஒரு இடத்துல வரும் விஸ்வரூப தர்சனம். விஹாரத்துல அதாவது சேர்ந்து சுத்தும் போது, ஷையா படுக்கையில, அதே போல சாப்பிடும்போது நிறைய நான் உன்னை வந்து கிண்டல் பண்ணியிருக்கேன், உன்னை வந்து இதுவா சொல்லியிருக்கிறேன், உன்னை கமெண்ட் அடிச்சு ஜோக் அடிச்சிருக்கேன் உன் மேல. ஆனா நீ வந்து விஸ்வரூப தரிசனம் பார்க்கிறேன், உன்னை பத்தி நான் இந்த மாதிரிலாம் செஞ்சதுக்கு எனக்கு மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கீதையில ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்பான். அந்த விஸ்வரூப தரிசனத்துல அர்ஜுனனுடைய விளக்கம். மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்ரீகிருஷ்ணன் தான் பேசுறான். விஸ்வரூப தரிசனத்துல அர்ஜுனன் தான் அதிகமா பேசுறான். அந்த ஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிற ஆசையை காட்டுறான், சொல்றான். அதுக்கு பிறகு அந்த ஸ்வரூபத்தை வர்ணனை பண்றான், ஒவ்வொரு விஷயமா பண்ணி சொல்லிட்டு அதுல இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது, விஹார சையாசன போஜனேஷு. எதெல்லாம் நான் அந்த மாதிரி சமயத்துல தப்பு செஞ்சிருக்கிறேன் அதை வந்து என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நட்பு அப்படின்னு சொன்னா, சகா அப்படின்னு சொன்னா, அதுல வந்து ஒருத்தர் ரகசியங்களை பரிமாறிக்கொள்பவர்கள், அதுக்கு நடுவுல இடைவெளியே இருக்காது. ரகசியங்களை பரிமாறிக்கொள்பவர், ஒருத்தருக்கு பரஸ்பர உதவி செய்பவர்,
ஒருத்தரை ஒருத்தர் உயர்த்துபவர். இவர் அவரை உயர்த்தணும், அவர் இவரை உயர்த்தணும். உயர்த்துபவர். சேர்ந்து சாப்பிடுறது, சேர்ந்து சுத்துறது, அதெல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் வெளிப்படையானது. ஆனா அடிப்படையில உள்ள 2 பேருக்கு நடுவுல எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது, எந்த ரகசியங்களும் இருக்கக்கூடாது. இவர் நினைச்சா அவர் கொடுக்கணும், அவர் நினைச்சா இவரால கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு மனசளவுல ஒற்றுமையா ஆகணும். நான் சில வயசான தம்பதிகளை பார்த்திருக்கிறேன். ஒருத்தர் நினைப்பாரு, அடுத்தவர் அதை செய்திருவார். அந்த ஈருடல் ஒரு மனம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நட்பு தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். நண்பனா நட்பு. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ஜுனன் ரொம்ப சிறந்த ஒரு உதாரணம். அவனுக்கு கிருஷ்ணன் முடிவு பண்றான், சுபத்திரைய அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்காக அவன் என்னெல்லாம் செய்யறான், தன்னுடைய கூட பிறந்த அண்ணனோட கூட ஒரு விதமா பகை ஏற்படுத்தி, இப்ப என்ன அண்ணனுக்கு துரியோதனன், அவனுடைய கதாயுதத்துடைய சிஷ்யன், அவனுக்கு சுபத்ராவை கொடுக்கணும்னு ஆசை. அவரு அங்க முயற்சி பண்றாரு. துரியோதனனுக்கும் ஆசை வந்திருக்கு. அந்த சமயத்துல ஸ்ரீகிருஷ்ணன் என்னெல்லாம் சால் பண்றாரு, அர்ஜுனனுக்கு சுபத்ராவை கல்யாணம் பண்ணி வைக்க. ஒரு நல்ல 2 நண்பர்கள், சிறந்த நண்பர்கள். அதுவே பக்தி. பக்தியா நண்பனாக இருந்து பக்தி. அதுல ஒரு வேத மந்திரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. எம் வைதிகா மந்திர திருஷ புராணா அப்படின்னு வைதிகர்கள் அவரை எப்படி சொல்லுவார்கள். அவர் இவர்கள்லாம் சைவர்கள்லாம் சிவன்னு சொல்லுவா, வைஷ்ணவர்கள் பெருமாள்னு சொல்லுவா. அவனுக்கு சிலர் அவனை தாயாக பார்ப்பான், சிலர் தந்தையாக பார்ப்பான், சிலர் சிஷ்யனாக பார்ப்பான், சிலர் நண்பனாக பார்ப்பான். அப்படின்னு பல்வேறு வகையில அவன் பார்க்கப்பட்டாலும் அவன் ஒருவனே. ச ஏக ஏவ பிரபு அத்விதீய. அவன் ஒருவன் தான். பரமாத்மன், பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதை அவன்னு சொல்லு, அவள்னு சொல்லு, அதுன்னு சொல்லு. பேரெல்லாம் பல இருக்கலாம், உறவு பல விதமா இருக்கலாம், ஆனா அவன் ஒருவன் தான் அப்படின்னு வேதத்துடைய டிக்ளரேஷன் வேதம் சொல்றது. அது மாதிரி கீதையிலையும் இந்த 11வது அத்தியாயத்துல இதே விஷயம், நட்பு அப்படிங்கிற விஷயத்துல அர்ஜுனனே சொல்றான். ஆனா நண்பர்களுக்குள்ள அது இருக்கும், சண்டை வாதங்களும் இருக்கும், அன்பும் இருக்கும். ஆனா 2 பேரும் ஒத்த மனசோட இருப்பாங்க. அதுதான் நண்பர்களுடைய சிறந்த ஒரு நட்புடைய ஒரு சிறந்த இலக்கணம். சரி, பிரார்த்தனைகள், ஸ்லோகங்கள் 11ல 41 42 மாமா. சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே ஹே கிருஷ்ண கிருஷ்ண ஹே ஹே யாதவ யாதவ ஹே ஹே சகேதி சகேதி அஜானதா மகிமானம் மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி ஆமா. யச்சாவஹா சார்த்தம் அசத்கிருதோசி அசத்கிருதோசி விஹாரசய்யாசன போஜனேஷு ஏகோ தவாப்யச்யுத தத் சமக்ஷம் தக்ஷாமயே த்வாமஹமப்ரமேயம். நான் பிரமாதத்துல அப்படி சொல்லிட்டேங்கிறான். பிரமாதம்னா மதி இழந்து ஒரு மாதிரி மயக்கத்துல நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். உன்னை ஏய் அப்படின்லாம் கூப்பிட்டுட்டேன். ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அப்படின்லாம் உன்னோட இது செஞ்சுட்டேன். விஹார சையாசன போதனை. சரி, ஸ்லோகங்கள். வைதேகி இல்ல, அபராஜிதாவா? அன்மியூட். எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இல்ல, ஆனா பாடுறேன். சிவ 2 அதெல்லாம் சொல்ல வேண்டாம். 2 சரணமோ 3 சரணமோ பாடு. ரொம்ப பெருசு. जटाटवीगलज्ज्वल प्रवाहलेवलम्बितं भुजङ्गतुङ्गमालिकामड्डमड्डमड्डन निनादवड्डमर्मयं चकार चण्डताण्डवं तनोतु न शिवम्.
जटाकटा सम्भ्रमभ्रमन्निधि विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाटपावके विशुद्धचन्द्रशेखर प्रतिक्षणं मम धराधरेन्द्र नन्दिनी विलास बन्धु बन्धुरस्फुरत्तिगन्त सन्तति प्रमोदमान मानस कृपा कटाक्ष धोरणी निरुद्ध दुर्धरापदे क्वचित् दिगम्बरे मनो विनोद मे तु वस्तुने जटाभुजंग पिंगल स्फुरत् फणामणि प्रभा कदम्ब कुसुमद्रव प्रलिप्त दिग्बधूमु तान्त सिन्धुर स्फुरत् वगुत्तरेय मेदुदे मनो विनोदमद्भुतं बिभर्तु भूत भर्तरी सहस्रलेख सुधोरणि विदुसरांगि प्रीतम भुजंग राजमालया निबद्ध जाट जूटगा श्रियै चिराय जायटं चकोर बन्धुशेखर ललाट पंचसायकं नवन्निलिम्पनायकं सुधामयूखलेखया विराजमान शेखरं महाकपालि सम्पदेशि जटालवस्तुन कराळपट्टिता धग धग प्रचंड पंचसायकी धराधरेन्द्र नंदिनी चग्रचेत्र पत्रका प्रकल्पनैक शिल्पिनी त्रिलोचने रतिर्ममा ஓம் நம சிவாய. இந்த மாதிரி 60 வயசுல எனக்கு தொண்டை போயிருக்கு. குமார் வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு திருப்புகள் வருஷக்கணக்கா சொல்லிக்கிட்டு அப்புறம் தொண்டை போயிருக்கு. நீ சின்ன வயசு நல்லா பாடுற, ஆனா தொண்டைய வந்து ரொம்ப மற்ற விஷயங்கள்ல வேஸ்ட் பண்ணுங்க. அந்த மற்ற நேரத்துல தொண்டை நல்லா இருக்கணும். நம்ம ஸ்ரீலங்கால ரொம்ப சிறப்பான விஷயம், நம்ம எல்லாம் ரொம்ப பல சமயம் வெட்கப்படணும். ஸ்ரீலங்கால அறநெறி வகுப்புன்னு ஒண்ணு நடக்குது. ஸ்கூல்ல தமிழ் இருக்கிற எல்லாருக்கும் கட்டாயம் அது. அது ஸ்கூல்ல நடக்கும் அல்லது கோவில்ல நடக்கும். அந்த கோவில்ல குழந்தைகள் எல்லாம், ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை எல்லாம் வரணும். அங்க தமிழ் எடுத்திருக்கிற குழந்தைகள்லாம் அவர்களுக்கு ஆத்திச்சூடி, நேத்து ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஆத்திச்சூடி சொன்னான். ஃபுல்லா உபாதான்னு பேர். அவன் இங்க தூங்கிட்டு இருக்கிறான். சொன்னேன், இப்போ வர சொன்னேன், இன்னும் வரல அவன். அதே மாதிரி தேவாரம் சொல்லி கொடுக்குறான் அந்த இதுல அறநெறி. அவன் எல்லாம் இதெல்லாம் தெரிந்திருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் இதெல்லாம் தெரியும். தேவாரம், அந்த ஔவையாருடைய பிள்ளையாரு அகவல் அப்படின்னு. நம்ம வீடுகள்ல எல்லாம் ப்ரையாரிட்டி நமது நிறைய மாறி போய் நம்ம வேற எதையோ மனப்பாடம் பண்ணிட்டு கத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் படிக்கணும் எல்லாரும். திருப்பாவை, திருவெம்பாவை பாரு, ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கணும். அப்ப ஒரு புரந்தரதாசர் கீர்த்தனைனா அவருடைய எல்லா பாடல்களும் நமக்கு மனப்பாடமா இருக்கணும். நிறைய பாடணும். திருப்புகழ் அப்படின்னா திருப்புகழ் முழுசா திருப்புகழ்ல இறங்கணும். அது நம்ம அதுல ஒரு அத்தாரிட்டி ஆகணும். ஒரு 40 வயசு ஆகும்போது திருப்புகழுடைய அத்தாரிட்டி நம்ம கிட்ட வரணும். மற்றவங்க சந்தேகம் கேட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து படிக்கணும். கௌஷிக்கு, அபராஜிதா, குழந்தைகள் எல்லோருமே. வயசானவர்களும் எடுக்கலாம். 60 வயசுல ஒருத்தர் சங்கீதம் படிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர். 60 வயசு. நான் கேட்டேன், சங்கீதம் படிக்க 10-12 வருஷம் ஆகுமே. அவர் ரொம்ப அழகா கவிதை எழுதுவார் சம்ஸ்கிருதத்துல. அதனால தானே அதுக்கு மெட்டடிக்கணும்னு சொல்லிட்டு சங்கீதம் படிக்க ஆரம்பிச்சேன். 60-65 வயசு இருக்கும். 10-12 வருஷம் ஆகுமே, உங்களால முடியுமா? அதுக்குள்ள உயிர் போயிடுத்துனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். உயிர் போயிடுத்துனா அடுத்த ஜென்மத்துல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாரு சிரிச்சுட்டு. அதனால நம்ம வந்து எந்த வயசுலையுமே ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம், 1 லைஃப் 1 விஷன். ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயத்தை எடுத்து அதுல தொடர்ந்து நாம இருக்கணும். அது இந்த மாதிரி ஒரு நம்மளை உயர்த்துற விஷயமா இருந்தா, நிரந்தரமான விஷயமா இருந்தா ரொம்ப நல்லது. இல்லைன்னா மற்ற பல விஷயம் இருக்கு. செஸ் இருக்கு,
கிரிக்கெட் இருக்கு, சினிமா பாட்டு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இருந்தா கூட இந்த மாதிரி ஏதாவது ஒன்னோட சேர்ந்து இணைந்திருக்கணும். நீ இன்னைக்கு அவர் கதை சொன்னார் இல்லையா, அர்ஜுனனுடைய மூச்சுல அந்த மாதிரி ராமதீர்த்தர்னு ஒருத்தர் இருந்தார். ப்ரொஃபஸரா இருந்தார். அமெரிக்காவுக்கு விவேகானந்தர் காலத்திலேயே அமெரிக்காவுக்கு அவர் கூட இருந்தவர் அவரை பத்தி புஸ்தகம் எழுதும்போது சொல்றாரு, ராத்திரி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய அங்கே மூச்சு அங்கிருந்து ராம 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 ராமன்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இவர் ரொம்ப குழம்பி போனார். யார் இருக்காரு இன்னும் 3வது ஆளே இல்லையே, நான் சொல்லலை, யார் 3வது ஆள், இவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருடைய, அதாவது அனுமான் சொல்லுவாராம் அஞ்சனி, ரோம ரோமமே பசே ஹே ராம் அப்படின்னு, ஒவ்வொரு ரோமத்திலையும் ராமன் இருக்காரு அப்படின்னு. அதே போல அந்த ஞானேஸ்வரருடைய தங்கை, அவளுக்கும் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் சாணத்துல அந்த இது செய்வாங்கல்ல, வரட்டி, அந்த வரட்டியை வச்சு இது என்னோட வரட்டி உன்னுடைய வரட்டின்னு சண்டை வந்தபோது, என்னுடைய வரட்டிய அப்படி தட்டினா விட்டலை அப்படின்னு கேட்கும் அப்படின்னு சொல்லுவான். வரட்டியில கூட இந்த நாமத்துடைய எஃபெக்ட் விட்டலை அப்படின்னு கேட்கும். அந்த மாதிரி நாமத்துடைய மகிமை ரொம்ப சிறந்தமை. அதை பத்தி இன்னைக்கு நல்ல அழகான ஒரு கதை சொன்னோம். இங்க இந்த பையன் நம்ம தேவாரம் அவனுக்கு சொல்லி கொடுத்தல ஒன்னே ஒண்ணு பாடுனா, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் மிச்சம் இருக்காருல்ல, கௌஷிகா ரெடியா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லு, ஆரம்பி. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறியோர் துவன்மதி சுடி, காடுடைய சுடலை பொடி பூசிய நுலங்கவர் கள்வன், ஏடுடைய மலரா நுனை நாட்பணிந்து ஏத்தருள் செய்த பீடுடைய பிரம்மா புறமேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சரி, கௌஷிக் விஷ்ணு சஹஸ்ரநாமம் விட்டதுல இருந்து ஆரம்பி, விட்ட இடத்துல இருந்து. ஜெய் ஸ்ரீ भूषयो भूषणो भूतिर्विशोकशोकनाशनः अर्चिष्मानर्चितः कुम्भो विशुद्धात्मा विशोधनः अनिरुद्ध प्रद्रत प्रद्युम्नो मितविक्रमः कालनेमिः वीर शौरी शूरजनेश्वरः लोकात्मक लोकेश केशवकेशी हरिः कामदेव कामपालक कामी कान्तकृतागमः अनिदेशव विष्णु वीरो नन्तो धनञ्जयः ब्रह्मण्यो ब्रह्मकृद्ब्रह्म ब्रह्म ब्रह्म विवर्तनः ब्रह्मविद् ब्राह्मणो ब्रह्मी ब्रह्मज्ञो ब्राह्मणप्रियः महाकर्म महाकर्म महातेज महाहोरः महाकृतुर्महायज्ञो महायज्ञो महाविः स्तव्यस्तवप्रियस्तोत्रं स्तुतिस्तोतारणप्रियः पूर्णपूर्णयिता पुण्यपुण्यकीर्तिर्णामयः मनोजवतीर्थकरो वसुरेता वसुप्रदः वसुप्रदो वासुदेवो वसुवसुनाभिः सद्गति सत्कृति सत्ता सद्भूति सत्परायणः शूरसेनो यदुश्रेष्ठ सन्निवासस्यामनः भूतावासो वासुदेव सर्वासुल्यो नरः दर्पः दर्पदो दुर्दो दुर्धरोतापराजितः विश्वमूर्तिर्महामूर्तिर्दीप्तमूर्तिर्मूर्तिमान् अनेकमूर्तिरव्यक्तशतमूर्तिशताननः एको नैकसमख्यके यत्तरुणोत्तमं लोकबन्धुर्लोकनाथो माधवो भक्तवत्सलः सुवर्णवर्णो हेमाङ्गो वराङ्गशजनाङ्गदी वीरः विश्वशून्यो धृतशीरचलशलः अमानीमानदो मान्यो लोकस्वामीति लोकदृक् सुमेधामेध दोदन्न सत्यमेधाधराधरः। ओम नमो नारायणाय नमः। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। प्रीति है क्या? से ओम योगेशं सच्चिदानंदं वासुदेवं हरिप्रियं धर्म संस्थापकं वीरं कृष्णं वंदे जगद्गुरुं। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य
पूर्णमादाय पूर्णमेव अवशिष्यते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. जय श्री कृष्ण. நாளைக்கு சந்திப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. பெரிய பசங்க யார் யார் என்ன பண்றீங்க?